வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயாருக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 அதிபதியான சந்திரன் வந்து உங்கள் 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வரவுகள் வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ எந்த மாதிரி அலைச்சல்னா இளைய சோக சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைகழிப்புகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் அதெல்லாமே சிறப்பாக நல்ல ஒரு லாபகரமாக முடியறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் வந்து பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11லும் வேலை நல்லா கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணி ஓரளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வியாபாரங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 8, 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல பணம் ரொட்டேஷன் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன். 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வர ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசை. சூரியன் 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி வந்து மிதுனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர தேசத்தில் வந்து சந்திரன் வந்து புதிய வீடு மனைகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் வெற்றிகரமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மிதுனராசி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுரம். செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபுரம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபுதி. குரு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. பேராசைப்பட்டு மற்றவங்க இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி எந்திரம். புதன் வந்து 4ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து செலவு, வண்டி வாங்கணும், சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுதி. கேது 3ல் இருக்கும். பெரிய ஒரு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ரொம்ப நாளாக சால்வ் ஆகாத நிறைய விஷயங்களை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, செயற்கை முறையில் ஒரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்கும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7, 8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜியாகிரபிக் சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து
அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோடனே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷமாச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.